எந்த பஞ்சாயத்துல இருக்க 240 ரூபாய் ஆகிருக்காங்க. இந்த சம்பள பணத்தை ஆட்டை போட முடியாது. 50 பேர் 100 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 50 பேருக்கிட்ட காசு கொடுத்துட்டு 50 பேர் காசு ஆட்டையை போடுவது இனிமேல் இந்த திட்டத்தில் முடியாது. அந்த வரைமுறையை இப்போது மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 நாள் வேலையை போச்சு. இந்த மோடி கவர்மெண்ட் இப்போ அதிமுக கூட்டணியை சேர்ந்து மக்கள்கிட்ட 100 நாள் வேலையை இல்லைங்கிற மாதிரி ஒரு தப்பான பிரச்சாரத்தை உருவாக்கி நோட்டீஸ் எடுத்து ஒட்டி மக்கள்கிட்ட இதை பிரச்சாரமாக பண்ணி இவன் போய் யூனியன் ஆஃபீஸில் இவங்க தான் சேர்மன் ஆகுன இவங்களே போய் ஏற்பாடு பண்ணுறாங்க. யூனியன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட திமுக காரன் தான் இருக்கா. இப்போ கவுன்சிலரா பேரூராட்சியில் இருக்கிறவங்களும் திமுக காரன் தான் இருக்கா. இவன் போய் 100 நாள் வேலையை எடுத்து அங்கே போட்டி கூட அங்கே உள்ள சம்பளம் மத்திய அரசுல வழங்கக்கூடிய காசை ஜனதா கட்சியினுடைய திட்டங்கள் அனைத்தையும் இன்னைக்கு வரக்கூடிய வீடு மோடி திட்டத்திலிருந்து உள்ளது. ரேஷன் கடைக்கு வரக்கூடிய காசுல அரிசி மத்திய அரசு 3-4 ரூபா தான். ரேஷன் அரிசியில இருந்து யூனியன்ல வரக்கூடிய அனைத்து திட்டங்கள் வீட்டுக்கு வீடு இப்போ பைப்பு போடுறாங்க. யார் திட்டம்? மோடியுடைய திட்டம். அதை போய் ஒரு பைப்பு நோண்டையில ஒவ்வொரு கவுன்சிலரும் போய் திமுக கவுன்சிலர் போய் அவங்க வெக்கமா இல்லை. நாங்கள் கொண்டு வந்து திட்டம் பைப்பு போடையில போய் நம்ம நீ கொண்டு வர மாதிரி பைப்பு பக்கத்தில் போயிட்டு இருக்கிற இந்த குழாயை ஏன் வீட்டுக்குள்ளே மச்சின வீட்டுக்கு போட்டு சொல்ற உனக்கு வெக்கமா இல்லை. அப்புறம் கேட்டா மத்திய அரசுல இருந்து எந்த காசு வரல எந்த திட்டமும் வரணும்னு படி கேவலமா நோட்டீஸ் அடிச்சு அந்தந்த மீட்டிங்ல போட்டு பாரதிய ஜனதா கட்சியே பேசுற. எதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நீ பயப்படுற? நாங்களே ஒண்ணும் இல்ல, ஓட்டு இல்ல, மக்கள் இல்ல, முருகமலை இல்ல அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு கருத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கொண்டு போய் கிறிஸ்தவ அன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா வந்து மோடிஜி வந்து கிட்டத்தட்ட அந்த சர்ச்சில் ஆரம்பிக்கிற இருந்து கடைசி வரைக்கும் அந்த சர்ச்சில் இருந்தார். இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய நாடுகள் பாரத பிரதமர் மோடியுடைய அவருடைய செயலை பாராட்டி உயரிய விருது கொடுத்துருக்கு தெரியுமா? அங்கெல்லாம் பாதுகாப்புக்கு ஏதாவது குறைவு இருந்து அவர் போக முடியுமா? ஒரு இஸ்லாமிய நாட்டில் அவ்வளவு கட்டிலேயே அவ்வளவு தைரியமா அவ்வளவு பரிபூர்ணமா அன்போட வரவேற்று உயரிய விருது கொடுக்கக்கூடிய இந்த மோடியுடைய ஆட்சி இன்னும் காலமுக்கும் நீடிக்கும். தமிழகத்திலையும் மீண்டும் தமிழகத்தினுடைய உன்னுடைய திமுக திருட்டு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி அம்மாவை வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்கள் பாதம் தொட்டு பணிவன்போடு கேட்டு ஏதோ நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செருப்பு கட்டி அடிப்பாங்க. அம்மா தேவையான அமைச்சர்